யாருக்கும் பயன்படாமல் வீணாகும் அத்திக்கடவு குடிநீர். பாழாக போனாலும் பரவாயில்லை, பருக தரமாட்டோம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் தினமும் வீணாகும் குடிநீர். குடி தண்ணீர் கிடைக்காமல் எத்தனையோ இடங்களில் மக்கள் திண்டாடி வருகின்ற நிலையில் தங்கள் பகுதியில் வீணாகும் குடிநீரை பார்த்து விரக்தியில் திளைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். தொழில் நகரமாகவும் மக்கள் அதிகளவில் வசிக்கும் கோவை மாவட்டத்தின் நீராதாரமாக சிறுவாணி, அத்திக்கடவு, பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மாநகராட்சி முழுவதும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் அத்திக்கடவு குடிநீரானது பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளுக்கு அதிகளவில் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் பெரும்பாலான இடங்களில் போதுமான குடிநீர் கிடைக்காமல் பல இடங்களில் மக்கள் தவித்து வருகின்ற நிலையில் கோவை பெரியநாயக்கன்பாளையம், காரமடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அத்திக்கடவு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தினமும் சுமார் லட்சக்கணக்கான லிட்டர் குடித்தண்ணீர் வீணாகிக் கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் சாலையில் பிரதான குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அவ்வப்போது தண்ணீர் வீணாவதை குடிநீர் வடிகால் வாரியத்தினர் சரி செய்து வந்தாலும் பல இடங்களில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு கேட் வால்வுகளும் பழுதாகியுள்ளதால் குடித்தண்ணீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதிகளில் வயல்வெளிகள், காடுகள் மற்றும் சாலையோரங்களில் குடிநீர் வீணாக ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று கூறும் அப்பகுதி மக்கள், குறிப்பாக பெரியநாயக்கன்பாளையத்துக்கு அடுத்துள்ள மத்தம்பாளையத்தில் பாலத்துக்கு அடியில் அத்திக்கடவு பிரதான குழாயின் கேட் வால்வு பழுதாகி குடிநீர் வீணாகி குட்டை போல் தேங்கியதுடன் கேட் வால்வு தொட்டி நிரம்பி வழிகிறது. இவற்றில் அப்பகுதியில் குடியிருக்கும் வடமாநில வாலிபர்கள் தினமும் இந்த தண்ணீரில் குளிப்பது, மாநகராட்சி மக்களுக்காக செல்லும் குடிநீரை மாசுபடுத்தி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, குந்தமலைக்கு செல்லும் பகுதியில் பல மாதங்களாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பள்ளங்களில் நிரம்பி வழியும் அத்திக்கடவு தண்ணீரில் அமோகமாக விவசாயம் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் துணி துவைப்பது என்று குடித்தண்ணீரை பல வகைகளில் மாசுபடுத்தி வருகின்றனர். இப்படி 20க்கும் மேற்பட்ட இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு அத்திக்கடவு குடித்தண்ணீர் வீணாக போய்க் கொண்டிருப்பது தங்களுக்கு வேதனை அளிக்கிறது என்று கூறும் அப்பகுதி மக்கள், குடித்தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்காக தங்கள் சொந்த இடங்களை விட்டுக் கொடுத்த தங்களுக்கு கூட குடிக்க தண்ணீர் தராமல் தண்ணி காட்டும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் லட்சக்கணக்கான லிட்டர் குடித்தண்ணீர் நாளும் வீணாகிக் கொண்டிருக்கிறது. வீணாகும் குடிநீரை தங்களுக்கு பருக தரக்கூடாதா என்று வேதனை கேள்விகளை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். தண்ணி எந்த பக்கம் பார்த்தாலும் லீக் ஆகி போகுதுங்க. ஆனால் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நாங்கள் இடம் கொடுத்துக்கிறோம். கருவேப்பிலையெல்லாம் நினைக்கிறாங்க அது ஆடு குட்டியும் குடிக்குதுங்க இல்லைன்னு சொல்லி ஆடும் கழுவுறாங்க, பண்டம் கழுவுறாங்க. அந்த தண்ணியே மனுஷனும் குடிக்கிறாங்க. எப்படிங்கம்மா மனுஷன் பழைக்கிறது? வீணாகும் இந்த தண்ணீரால் அருகில் பயிரிடப்பட்டுள்ள தங்கள் விவசாயமும் பாழாகிக் கொண்டிருக்கிறது. இதை அரசும் அத்துறை அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். ஒரு 2-3 வருஷமா எனக்கு வந்து இந்த கருகாப்பில் வந்துங்க, எனக்கு வருஷம் 50,000 வருதுங்க. அது பூரா கெட்டு குடிசடையாகி போச்சுங்க. சொன்ன எந்த அதிகாரி வராங்க பார்க்குறாங்க, அடிச்சு கொடுக்கணும், அடிச்சு கொடுக்குறது இல்லைங்க. ஆனால் அதே சமயம் குடிக்கிறதுக்கு தண்ணி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் வேஸ்ட்டாக போகிற இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோடிகளை கொட்டினாலும் பல இடங்களில் குடித்தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் திண்டாடிக் கொண்டிருக்கிற நிலையில் இயற்கை அன்னையின் வரப்பிரசாதமாக அமைந்த கோவையிலும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்றால் கிடைக்கும் நீரை சேமித்து மக்களின் பயன்பாட்டுக்கு விடாத அதிகாரிகளின் அலட்சியத்தால் தான் அத்திக்கடவு குடிநீர் வீணாகி அரசின் பணமும் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. விரைந்து செயல்படாவிட்டால் கரைந்து போய்விடும் ஒவ்வொன்றும் என்பதை கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா உரியவர்கள்? லோட்டஸ் செய்திகளுக்காக கோவை பெரியநாயக்கன்பாளையத்திலிருந்து ரமேஷ்குமார் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.